இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்விஸ் ரோல் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேக் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த ஒரு ரெக்டாங்கிள் ட்ரேயுமே தேவையே படாது, இல்லை எந்த ஒரு ஸ்பெஷலான கேக் பேனுமே நமக்கு தேவையே படாது. வீட்டில் இருக்கிற கடாய் யூஸ் பண்ணியே நம்மளால் ஸ்விஸ் ரோல் கேக் தாராளமாக பண்ண முடியும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கேக் ப்ரீமிக்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு சின்ன மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுலேயே சலடை வச்சுக்கோங்க. ஒரு அரை கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணணும். நீங்கள் கோதுமை மாவாக பயன்படுத்துகிறதா இருந்தாலுமே அரை கப் அளவுக்கு கோதுமை மாவாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து இது கூடிய அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இது நல்லா சலிச்சு எடுத்துட்ட பிறகு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கேக் ப்ரீமிக்ஸ் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு நல்ல க்ளீனான ட்ரையான ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுலேயே 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். முட்டையினுடைய ஃப்ளேவர் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது கூட எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெனிலா எசன்ஸ் பயன்படுத்துகிறதா இருந்தாலுமே பண்ணிக்கலாம். இப்போ ஒரு விஸ்கி யூஸ் பண்ணி இதை நல்லா தாராளமாக நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். இப்போ முட்டையை நல்லா நுரப்பொங்கி அடிச்சிட்ட பிறகு இது கூட நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். நான் அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் பவுடர் சுகரை ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே அரை கப் அளவுக்கு சர்க்கரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பீட்டர் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவசியமே கிடையாது. நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கையாலேயே விஸ்க் பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இந்த முட்டையை பீட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் ஆச்சு. நீங்கள் எவ்வளோ நல்லா கைவிடாமல் பீட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டைம் கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். இப்போ பாருங்கள், நான் எல்லா சர்க்கரையும் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். முட்டை பாருங்கள் நல்லா ஃபோமியாக கிடச்சிருக்கு. இது கூட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்விஸ் ரோல் ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இது கூட ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். நான் ரோஸ் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நார்மல் லிக்விட் கலர் தான். உங்களுக்கு கலர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் கேக் ப்ரீமிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே முட்டை கூடயே நம்ம இந்த கலரை ஆட் பண்ணி பீட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம இது கூட கேக் ப்ரீமிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். கரெக்டாக பாருங்கள், கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணுங்கள். லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். முட்டையினுடைய அந்த ஃபோமினஸை நல்லா உடச்சி விடாமல் அழகாக லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கேக் பேட்டர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருக்கு. அடுத்து நான் ஒரு கடாய் பயன்படுத்திக்க போகிறேன். இது நான்ஸ்டிக் கடாய் தான். இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பட்டர் பேப்பர் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருக்க நல்ல அகலமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்ல அடிகனமான ஒரு பிளேட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேக் பேட்டர் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. அடுத்து அதுக்கு மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கடாய் மேலே வைக்கணும். மேலே வச்சு கரெக்டாக நீங்கள் 10 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரான கேக் ரெடி ஆயிரும். நம்ம எந்த அளவுக்கு அகலமான பாத்திரம் நம்ம பயன்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பேக்கிங் டைமே குறையும். நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நான் பேக் பண்ணிட்டேன். பட் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த ரீசன்னால நான் சொல்கிறேன், கரெக்டாக 10 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்தாலே உங்களுக்கு சூப்பராக கேக் பேக் ஆகி கிடைக்கும். எவ்வளோ ஒட்டாமல் சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக 3 முட்டை பயன்படுத்தியிருக்கோம். அரை கப் அளவுக்கு மாவு பயன்படுத்தியிருக்கோம். இப்போ கேக் நல்லா ரைஸ் ஆகி கிடைக்கும். நல்லாவே ஒரு 1 இன்ச் அளவுக்கு நல்லாவே கேக் ஹைட்டாக கொடுக்கும். இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா 2 லேயராக நம்ம கட் பண்ணிவிட்டு 2 ஸ்விஸ் ரோல் கூட பண்ணிக்கலாம். நான் பாருங்கள், இப்போ ஒரே ஒரு லேயர் மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அந்த எட்ஜிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆயிருந்தது இல்லைங்களா, அதை மட்டும் நான் ஓரத்தில் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் கரெக்டாக டைம் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைட்லெலாம் சீக்கிரமாக தீயாது. இப்போ பாருங்கள், ஸ்விஸ் ரோல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு லேயர் கேக் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அடுத்து நான் இது கூட எந்த ஒரு க்ரீமே ஆட் பண்ணவே போகிறதில்ல. நான் பார்த்தீங்கன்னா கிஷான் ஜாம் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது நார்மலாக மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் தான். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆகி கிடைக்கும். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்லேயே ஏதாச்சும் ஒரு கவரோ இல்லை ஒரு பட்டர் பேப்பரோ வச்சு விட்டுக்கோங்க. நான் கிளிங் ராப் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
இப்போ பாருங்கள், இந்த ஜாமுன் நல்லா நான் ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப வந்து அதிகமாக ஹீட் பண்ண தேவையில்லை, லைட்டாக ஹீட் பண்ணாலே இந்த ஜாம் வந்து நல்லாவே மெல்ட் ஆகி கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ஜாமை வந்து மெல்ட் பண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். பாருங்கள், அந்த கேக் லேயர் மேலே நான் ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ஜாமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் நல்லா ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டை நல்லா நீட்டாக துருவி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கேக்குக்கு மேலே வந்து ஒரு கோட்டிங் மாதிரி கொடுக்க போகிறோம். இந்த சாக்லேட் ஆட் பண்ணுறது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கேக்கை வந்து நம்ம அழகாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரோல் பண்ணி எடுத்துட்டு அந்த பேப்பரோட சேர்த்து எட்ஜஸ் எல்லாம் லாக் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே சூப்பராக செட் ஆயிரும். நான் வந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் போல் ஃப்ரிட்ஜிலையும் நல்லா செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயுமே வந்து நீங்கள் கார்னிஷ்காக கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். நான் அதுக்கு மேலேயே வந்து கொஞ்சமாக சாக்லேட் சிரப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்க, நான் கட் பண்ணிட்டு அழகா நான் உங்களுக்கு பீஸ் போட்டு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஸ்விஸ் ரோல் வந்து எந்த ஒரு ட்ரேயும் பயன்படுத்தாமல், பீட்டரும் பயன்படுத்தாமல், ஈவன் ஓடிஜி அவன் எதுவுமே பயன்படுத்தாமல் ரொம்பவே ஈஸியான முறையில் நம்ம வீட்டிலே பண்ண முடியும். இதுக்கு ஸ்பெஷலாக வந்து எந்த ஒரு க்ரீமே நமக்கு தேவையே படாது. நம்ம ரெடி பண்ண ஒரு பிளைன் கேக்குக்கும் ப்ளஸ் இந்த ஃப்ரூட் ஜாமுடைய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மெத்தடில் என்ன ஃப்ளேவரில் வேணாலுமே நீங்கள் வந்து ஸ்விஸ் ரோல்லாம் பண்ணிக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா பெரிய அகலமான ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேக்கை நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம கட் பண்ணி பீஸ் போடும்போது நல்லா பெரிய பெரிய ஸ்விஸ் ரோல் கேக்காக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.